வணக்கம். கோவக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோட சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கணும். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை லேசாக வதங்கினதும் இது கூடவே நான் ஒரு 10 பூண்டு பல் நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் லைட்டாக கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் விட்டு விட்டு வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கரண்டியால் நல்லா நசுக்கி விட்டுட்டு நான் கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா மெல்லிஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மெல்லிஸாக இருந்தால் தான் மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டி நல்லா வரும், சாப்பிட்றதுக்குன்னு நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அந்த காயில் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போது 2 நிமிஷம் பொறுத்து நம்ம மசாலாத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். நான் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு காய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கிட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிதமான தீயில் வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும். இப்போது ஓரளவு நல்லா காய் வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி இந்த மசாலாலாம் காயில் நல்லா ஒட்டி வரணும் அப்படின்னா அப்பப்போ கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த காரம் எல்லாமே காயில் நல்லா ஒட்டி அழகாக வந்துடும். நல்லா சுருண்டு வரணும் காய். இந்த மாதிரி நான் ஒரு 3-4 தடவை மூடி போட்டு கிளறி விட்டு வச்சுருக்கேன். காய் இப்போது தயாராகிடுச்சு. இந்த காய் நம்ம எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தியோடவும் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நிறைய போட்டு தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இந்த காயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.